ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டதால நான்வெஜ் எல்லாம் எதுவும் செய்யலை. அதனால் பாப்பா 2 பேரும் இன்றைக்காவது நான்வெஜ் செய்கிறீங்களான்னு கேட்டாங்க. காலையிலேயே குடல் வந்து எடுத்துகிட்டு வந்து வேக வச்சு குடலில் சூப் மாதிரி செய்வோம் இல்லைங்களா, அந்த சூப் செஞ்சு குடிச்சிட்டு காலையில் சாப்பாட்டுக்கு இட்லி, குடல் கறி தண்ணி குழம்பு, குடல் கறி வறுவல் வந்து செஞ்சுட்டோம். இப்போல்லாம் கொஞ்சம் அதிகம் சிக்கன் வந்து எடுக்கிறதில்ல. நாட்டுக்கோழி, மட்டன், மீன், ஆட்டுக்குடல், ஆட்டு ரத்தம், ஆட்டுக்கால் அந்த மாதிரி ஏதாவது வந்து எடுத்துக்கிறோம். இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்டியான காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. மதியம் போல் ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டு வரும் பொழுது நகைப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் அப்படியே நல்லா கழுவிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டோம். இதுவுமே அந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட் தான். அந்த சீசனுக்கு சாப்பிட்டா மட்டும்தான் ஆச்சு. இந்த குக்கர் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து ப்ரெஸ்டீஜ். என்கிட்ட 3 சைஸஸில் வந்து இருக்குது. 5 லிட்டர், 3 லிட்டர், 2 லிட்டர் அப்படிங்கிற அளவில் இருக்குது. 2 லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுண்டல், பருப்பு இதெல்லாம் குட்டீஸ்க்கெல்லாம் வேக வச்சு கொடுக்குறோன்னா இதை வந்து வேக வச்சுக்கலாம். இல்லை 1 டம்ளர் 1.5 டம்ளர் அரிசி மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்பொழுது இந்த 2 லிட்டர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது 3 லிட்டர், இன்னொரு 5 லிட்டர் குக்கர் இருக்குது. 2 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்ததில்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மேலே டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நைட்டுக்கு மாவு வந்து இருந்ததால் தோசை ஊற்றிக்கிட்டோம். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து வச்சாச்சு. சாப்பாட்டுக்காக இருந்தால் மீன் வறுவல் செஞ்சுருப்பேன். தோசைக்கு அப்படிங்காட்டி குழம்பு வச்சு கொஞ்சமாக சட்னி அரைச்சிட்டோம். டைரி சைன் வாங்குறது நைட்டே செஞ்சிடணும், காலையில் வாங்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டதுனால நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஹோம்ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டைரி சைன் வாங்கிடுறா பாப்பா.